ராஜேஷ் சார் அவருடைய மறைவு திரையுலகிற்கு மட்டுமல்ல, மற்ற நண்பர்கள் அனைவருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு தான். ராஜேஷ் சார் கூட நான் படம் நடித்ததில்லை. ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சி அவார்டு ஃபங்க்ஷன், அது அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கப்போ அவர் தான் எனக்கு அவார்டு கொடுத்தாரு. அதாவது 2023 ஒரு ஃபெமிலியரானது அப்படின்னு சொல்லி எனக்கு அது கொடுத்தாங்க. அப்போ ராஜேஷ் சார் தான் அந்த அவார்டு எனக்கு கொடுத்தாரு. ஒரு தனியார் டிவி நிகழ்ச்சி நடத்தின ஷோ அது. அப்போ அந்த அவார்டு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ரூமில் இருக்கும்போது நான் சார்கிட்ட போய் நானே போய் கேட்டேன், சார் அவார்டு அவங்க டிவி ஷோவில் கொடுத்தது, உங்களோட ஞாபகார்த்தமாக எதனா ஒன்று கொடுங்க சார் அப்படின்னு. ஐயோ என்கிட்ட இது இல்லையப்பா, நான் புக்ஸ்லாம் எழுதுவேன், ஆனால் நான் இப்போ எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு டக்குன்னு பாக்கெட்டில் உள்ள பேனாவை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. அது எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அதாவது அந்த பேனா எவ்வளோ எழுத்துக்கள் எழுதியிருக்கோம் அப்படின்றது அதில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. ஆனால் அந்த பேனா ஒரு பொக்கிஷம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாமல், எப்படி சிவகுமார் சார் யாரை பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுவாரோ, அப்படி இருக்கணும் தம்பி, இப்படி இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லுவாரோ, அதே மாதிரி தான் அவருக்கு நிகர் தான் இவரும். அப்படி ஒரு நல்ல மனிதர் இன்று நம்ம வீட்டுக்கு பிரிந்து விட்டார். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜோசியத்தின் மீது நம்பிக்கை உடையவர். நான் ஒரு தடவை ஒரு புக்கில் படித்தேன் அவரை பற்றி. அப்போ அவரோட வீடு, ராஜேஷ் சாரோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து பத்திரிகை கொடுக்கறதுக்காக போனாராம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் புரட்சித் தலைவர் வீட்டிலே இவரை வெயிட் பண்ண வச்சுருக்காரு. அப்போ ராஜேஷ் சார் கோவப்பட்டு வந்துட்டாராம், என்ன 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம், வரவே இல்லையே அப்படின்னு கோவப்பட்டு வந்துட்டாராம். ஆனால் பத்திரிக்கை கொடுக்காமலேயே புரட்சித் தலைவர் அவர்கள் அவருடைய கிரகப்பிரவேசத்துக்கு அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, எதுக்காக உன்னை நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சேன் அப்படின்னாக்கா, அந்த நேரம் ராகு காலமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நீயும் நம்பிக்கை உள்ளாள், நானும் நம்பிக்கை உள்ளாள், அதனால் அந்த நேரத்தில் பத்திரிக்கை வாங்க வேணான்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி எல்லாரு கூடவும் நட்புல உள்ளவர். சினிமாவில் மட்டுமல்ல, இப்போ அரசியல்வாதிகள் கூட இவர் கூட நட்புல உள்ளவங்க தான். இப்போ உள்ள விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே, டிஎம்கே, பாமக, பாஜக, இப்படி அனைத்து தலைவர் கூடயும் நட்புல உள்ளவர். படத்தில் மட்டுமல்ல, நேர்லேயும் ஒரு நேர்மையான நம்பிக்கையான உள்ள மனிதர் ராஜேஷ் சார். உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மகனுக்கு வருகிற 6ஆம் தேதி அன்று நிச்சயதார்த்தம் கேள்விப்பட்டேன். ஆனால் அதான் ஒரு தந்தைக்கு ஒரு பெரிய கனவு. என்னதான் நம்ம கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் இல்லை ஏழையாக இருந்தாலும், தன்னுடைய மகனையும் மகளையும் திருமணம் பண்ணி ஒரு பேரம்பேத்தியை பார்த்துட்டு போகிறது தான் அந்த தாய் தந்தையோட ஒரு பெரிய பாக்கியமாக நினைப்பாங்க. எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏழையாக இருந்தாலும் சரி, அந்த பேரம்பேத்தியை வயசான காலத்தில் அவங்கள தூக்கி மடியில் வச்சுட்டு கொஞ்சிட்டு இப்படி நம்மளுடைய நேரங்காலம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ராஜேஷ் சார் ஆத்மா சாந்தி அடையணும்.